மே மாத ராசி பலன். ஸோ நிறைய டிரான்ஸ்லேஷனை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய காம்போ ப்ரிடிக்ஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மற்ற டிரான்ஸ்லேஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. ஸோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாதமும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ 3 months புதுசாக பார்க்குறவங்க ஒரு 3 months அப்சர்வ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக புரியும். உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் நான் அதை ராசியாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் ஒரு தடவையாவது செக் பண்ணிங்க. என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற சப்ஜெக்டையும் எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்லேயே நம்ம சேனல்லேயே இருக்குது. நியூமராலஜி வீடியோஸும் பண்ணியிருக்கோம். வாஸ்து வீடு பார்க்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, பிளாட் வாங்கி கட்டுறவங்க எல்லாருக்குமே வாஸ்து ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஜெமாலஜியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸும் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாக பயன்படுத்திங்க. இப்போ நம்ம மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசி வந்து நிறைய மந்த் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அஷ்டம சனி வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு நான் அப்புறம் நிறைய பேர் ரெஃபரன்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அஷ்டம சனி சில பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. நான் யாருக்கும் நெகட்டிவாக சொல்கிறது கிடையாது. நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு அலட்சியத்தினால ஏதாவது போய் நீங்கள் ஏடாகூடமாக எங்கேயாவது வந்து மன உளைச்சலுக்கோ ஏதோ ஒரு வகையில் ஆளாயிடாதீங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். குரு வந்து இந்த மே மாதம் வந்து பெயர்ச்சி அடைய போகிறார். சிம்மத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். என்னென்ன பாசிட்டிவ் கொடுப்பார் மட்டும் தெரிஞ்சுங்க. பொருளாதாரத்துக்கு இந்த சிம்மத்துக்கு வந்து குரு வந்து ஃபேவராக வருவார். ஸோ பொருளாதாரம் அப்படின்னும் போது ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடுறீங்க, வேலையே இல்லை, வேலை கஷ்டப்படுறீங்க. ஏன்னா ஆல்ரெடி குரு 10ல் இருந்திருக்காரு. இப்போ கண்டக சனியும் போயிருக்கு, இப்போ அஷ்டம சனியும் வந்திருக்கு. ஸோ குரு வந்து இப்போ என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னா, ஜாப் அண்ட் கரியர் ப்ரொஃபஷனில் வந்து ஓகே, நீ வந்து உனக்கு நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், பட் ஒரு மினிமம் ஏதோ ஒன்று வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறன்றது தான் அந்த குருவுடைய ஒரு ஆக்டிவேஷன். அந்த ஆக்டிவேஷன் வந்து மே 15லேருந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஈவன் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் மேலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ குரு இந்த ஒரு விஷயத்தை ஃபேவராக பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து ஃபேமிலியில் என்ன தான் வந்து ஏகப்பட்ட டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும், கருத்து மோதல் வந்திருக்கு, கருத்து வேறுபாடு வந்திருக்கு, கசப்பான மன உளைச்சல் வந்திருக்கு. பட் அது வந்தாலுமே அந்த லைஃப்பை வந்து எப்படியாவது கோயிங் ஃபார்வர்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போயிடுவார். ஒரு 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 மாதிரி என்ன தான் பிடிக்கல, ஒரு மாதிரி மனசு நெருக்கடியாக இருக்குது, ஒரு வருத்தமாக இருக்குது, ஒரு தாங்க முடியலன்னு சொன்னாலும் அந்த குரு வந்து கொண்டு போவார் இன்னும். அது வந்து இந்த குரு செய்யக்கூடிய ரெண்டாவது நல்ல விஷயம். மூணாவது, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கஷ்டமான காலம் மனிதனுக்கு வரும்போது பொதுவாக சிம்மம் வந்து யார்கிட்டையும் வணங்கி போய் உதவி கேட்கறது இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்காது. பட் ஆனால் இந்த முறை அந்த மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை வர வைக்கும். அந்த சனி விடாது. ஏதாவது ஒன்று போட்டு ஒரு மாதிரி வணங்கி போய் ஒருத்தர் நிற்க ஒரு ஒரு உதவி கேட்குற மாதிரி சூழ்நிலையை உண்டு செய்யும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அது வந்து நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கலாம் தான் அவமானம், பட் குரு அதை கேட்ட இடத்துல கிடைக்க வைப்பார். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ சிம்மம் தைரியமாக நீங்கள் இந்த மே 15க்கு அப்புறம் குரு வந்து 11th ஹவுஸில் வர்றதுனால பொருளாதார சம்மந்தப்பட்ட, வேலை சம்மந்தப்பட்ட, உங்களோட வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார்கிட்ட நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு பாசிட்டிவாக வரும். அது மூணாவது விஷயமாக நான் சொல்கிறேன். தொழில் தொடங்குறதுக்கு நான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி குரு வந்து 11th ஹவுஸ்க்கு வரதுனால தொழிலெலாம் தொடங்கலாமா, அது பெட்டராக இருக்குமா? நான் பெருசாக அதை ரெக்கமெண்ட் பண்ணல. 8th ஹவுஸில் சனி இருக்கிறதுனால எதையாவது கவுத்துருவாரான்னு நான் யோசிச்சிட்டே இருக்கேன். அது வந்து இன்னொன்று 7th ஹவுஸில் ராகு பொசிஷன் எடுத்துரும், கேது ஃபஸ்ட் ஹவுஸில். ஃபஸ்ட் ஹவுஸ்னால் உங்கள் தலையில் வந்து கேது வந்துடும். ஸோ சிம்ம ராசினா சிம்மம்னா சந்திரன் சிம்மத்தில் இருக்கும். சந்திரன் மேலே கேது பொசிஷன் எடுக்கும். சந்திரனை கேது வந்து ஒரு அழுத்தம். ஸோ கேது வந்து குழப்பக்கிறனா எல்லாத்தையும் குழப்பி விட்டுரும். ஒரு மனிதனை வந்து சிந்திக்க விடாமல் குழப்பி விட்டு ஒரு தவறான முடிவு எடுக்க வைக்கிறது, ஒரு தவறான சிந்தனைக்கு ஆளாக்குறது, ஒரு தேவையில்லாத விஷயத்தை பேச வைக்கிறது, ஒரு தேவையில்லாத விஷயத்தை வந்து டீப்பாக சிந்திக்கிறதெல்லாம் வந்து இந்த கேது பண்ணும். ஸோ அதனால் உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு வேணும். அடிப்படையிலேயே வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியும் ராசிநாதன் சொல்கிறோம் இல்லையா? இப்போ சிம்ம ராசினா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். லக்னம் ஒரு வேளை நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்படி லக்னநாதனும் ராசிநாதனும் வலுவாக இருந்து இந்த சிம்மத்தில் கேது வர்றது வந்து பெரிய பயம் இல்லை. பட் அதெல்லாம் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் செக் பண்ணால் தான் தெரியும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் அதை ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சிம்மத்துக்கு நிறைய காம்பினேஷன் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்துங்க. இந்த முறை இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அந்த சுக்கிரன் சனி வந்து 8th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கும். ராகு 8லேருந்து 7 தான் பொசிஷன் எடுக்கும். குரு 11ல் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் நீச்சம். இதை வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஹெல்த். பேரண்ட்ஸுடைய குறிப்பாக ஆண்களுக்கு தான் வந்து பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அதில் மூத்த மகனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாய், இளைய மகன் கடைசியாக மகனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை. அதை விட மெயின் வந்து என்னென்னா, பெண்கள் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ்க்கெலாம் கனெக்ட் ஆகாதான்னு. ஆகும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு தன்னுடைய தாய் தகப்பனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு தேவைப்படுற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்கள் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய அந்த புகுந்த வீடு,
ஸோ அவங்களுடைய இன்லாஸ்க்கு தான் அது போய் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ யாரெல்லாம் சிம்மராசி பெண்களாக இருக்கீங்களோ, திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட தொடர்புகளில் அது போய் ஆக்டிவேஷன் கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அது போய் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. ஏன்னா ஸோ யார் அது வந்து கொஞ்சம் அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு உடல் சரியில்லை அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா சனி 8th ஹவுஸில் இருக்கார், ராகு 7th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். அப்புறம் சூரியன் வந்து மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் இருப்பார். இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பலமான சூரியன் என்ன பண்ணுவார்னா, என்ன கெடுதல் நடந்தாலும் என்ன டஃப் சேலஞ்சு வந்தாலுமே அதை வந்து சமாளிக்கிற ஆற்றல் அந்த சூரியனுக்கு உண்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து உச்சத்திலிருந்து ஒரு சமநிலைக்கு அப்படியே வராருன்னு வச்சுங்க. அது ஒரு 15 நாட்கள் இருக்குது. செகண்ட் ஆஃப் ஆஃப் மே, மிட் ஆஃப் மேலேருந்து சூரியன் வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவார். ஸோ ரிஷபத்துக்கு வந்துட்டாருன்னா ஒரு 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 மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். பட் ஆனால் அதுவும் பேட் இல்லை. காரணம் என்ன, அது 10th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது. ஸோ ஓரளவுக்கு மே மாதத்தில் சூரியன் காப்பாற்றிடுவார் உங்களை, புதன் காப்பாற்றிடுவார். புதன் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, என்ன படிக்கிறீங்களோ, என்ன அதுக்குண்டான எஃபர்ட்ஸை போடுறீங்களோ அதுக்குள்ள ரிசல்ட்ஸை குருவும் 11th ஹவுஸில் வரதுனால ஓரளவுக்கு கொடுத்துருவார். ஆனால் எப்படி கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னா சிம்மத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எழுதுறீங்க, இல்லை ஃபாரினில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி போய் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு புதன் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும், சூரியனும் நல்லா பண்ணி கொடுத்துரும், நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துரும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா ஆக்டிவாக இருக்கும், மெமரியோட சூப்பராக இருக்கும், குரு ரிசல்ட்டை கூட கொண்டு வந்துருவார். பாஸ் அண்ட் யுவர் அப்ரூவ்டு அண்ட் யுவர் த்ரூ அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துரும். பட் அங்கே சனி 8th ஹவுஸில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பணத்துக்கு கூட அது கஷ்டம் கொடுக்குமான்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் ஹெல்த்தில் எங்கேயாவது கை வைக்கும். உஷாராக இருங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறது, நீங்கள் வந்து குறிப்பாக பைக்கு காரில் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் போகிறீங்க, ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸை நம்பி போகிறீங்க, ஒரு மாதிரி ட்ரக்கிங் போகிறீங்க, ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் இந்த சமயத்தில் அவாய்ட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த சனி வந்து மீனத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துக்கு ஜலகண்டம்னு சொல்கிறோம். ஜலம்னா வாட்டர் ரிலேட்டட். சில பேர் கோல்டு காஃப் கூட சடனாக வரும், சடனாக வாட்டர் அலர்ஜி கொடுக்கும். சில பேருக்கு சில லிக்விட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி ஃபுட்டு மாதிரி ட்ரை பண்ணி கூட அலர்ஜி மாதிரி கொடுக்கும். ஸோ டேக் கேர் பண்ணிக்க. நான் எல்லாருக்கும் சொல்ல வரல, எல்லா சிம்மராசிக்கும் நான் சொல்ல வரல, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அதனால் வந்து அதே மாதிரி எமோஷனலாக வந்து சிம்மம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் இந்த 8ல் வந்து சுக்கிரன் 8ல் வந்து சனி இருக்கிறதுனால தேவையில்லாமல் அந்த எமோஷனலாக வந்து யாரையாவது நினச்சி, சப்போஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 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 19-20 இல்லை 25 இல்லை 30க்குள்ளே இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக யார் மேலேயோ ரொம்ப ஒரு பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது, சீரியஸாக நம்புறீங்க, சீரியஸாக ட்ரை பண்ணுறீங்க, அது கல்யாணம் வரைக்கும் ப்ரொப்போஸ் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் அதை நினச்சி உருகுறீங்க, அப்புறம் சண்டை போடுறீங்க, அப்புறம் அது நடக்குமா நடக்கிறதான் சந்தேகப்போ இந்த மாதிரி விஷயத்த மறந்துடுங்கன்றேன். இதுக்கு வந்து இது டைம் இல்லை, இதை வந்து திங்க் பண்ணுறதுக்கு இது சரியான டைம் இல்லை, அது தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சல் தான் கொடுக்கும். ஜஸ்ட் ஃபர்கெட் இட். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அப்படி அதை மறக்க முடியல, எனக்கு வந்து அது நினைவு வந்துகிட்டே இருக்குன்னா யூ ஜஸ்ட் ப்ரே காட். உங்களை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்கள். டைவர்ட் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வேறு ஒரு ப்ரேயர்ஸில் ஈடுபடுங்க, வேறு ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு அதை டைவர்ட் பண்ணிட்டால் நல்லது. ஏன்னா கண்டிப்பாக சுக்கிரன் 8th ஹவுஸ்லேருந்து அது தேவையில்லாமல் மன உளைச்சலை கொடுப்பார். அதுவும் சனியோடு இருக்கார். இது நான் இருக்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்பம் கல்யாண விஷயம் இதெல்லாம் தான் கொஞ்சம் அவ்வளோ ஒரு நல்ல இதுவாக வரல. குரு 11லேருந்து கல்யாணத்துக்கு அப்ரூவ் பண்ணிவிடுவார். அப்படின்னா என்ன, மேரேஜ் நடக்கிறதா ஏற்பாடு நடக்கும், கல்யாணம் வரன் செட் ஆகும், மேரேஜ் நடக்கும், ஏற்பாடுலாம் ஆகும். பட் அது திருப்திகரமாக இருக்குமா, அது வந்து 100% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருமா, த எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்குமா, அந்த பார்ட்னர் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு பிஹேவியர், ஒரு குவாலிட்டி, ஒரு தாட் ப்ராசஸ் அப்படி இருக்குமா, அதெல்லாம் ஒரு கொஷின் மார்க் தான். நான் அதுக்காக எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்ல வரல. பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இஸ் டிஃபர்ஸ். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப அலட்சியமாக எல்லாரும் ரெஃபர் பண்ணிட்டாங்க, இந்த பையன் நல்ல பையன், எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டாங்க, இந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படி மூவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து விசாரித்து பேசி பார்த்து பழகி பார்த்து முடிவெடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கன்சர்ன். அப்புறம் வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து, மெயினாக ஹெல்த்து. நீங்கள் வந்து குரு 11 இருந்தால் காசை கொடுத்துருவார், வேலை கொடுத்துருவார், பட் ஆரோக்கியத்தை கொடுப்பாரான்னு சொல்ல முடியல. அப்போது ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய 4th ஹவுஸில், உங்களோட 1st ஹவுஸில், 7th ஹவுஸில், சனி வந்து உங்களுக்கு 8th ஹவுஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து சிம்மம், அது வந்து நெருப்புனா வந்து பித்த உடம்பு, நிறைய பேருக்கு பித்த உடம்பு இருக்கும், வயிற்றில் தான் கை வைக்கும். ஸோ வயிறு வந்து சூடாகிறது, சூடுனால பிபி ஏறுது, டென்ஷன் ஆகிறது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து கார்டியோ ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ரிசல்ட்ஸ் வேகமாக நடக்காதனால வரக்கூடிய மன உளைச்சி, இதெல்லாம் கூட கொஞ்சம் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.
கொஞ்சம் பக்குவமாக இருந்துங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸாக கொஞ்சம் பக்குவமாக இருந்துங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்விம்மிங், ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அமைதியாக இருக்கீங்க. சில பேர் அந்த ஏதாவது ஒரு 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 மாதிரி அந்த ஒரு நீர்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மைண்டு கொஞ்சம் காமாக இருக்கும் உங்களுக்கு. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு வராது. நிறைய தண்ணி குடிங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணீங்களோ, சார்ஜ் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்களே செல்ஃபாக அதை சார்ஜ் பண்ணி குடிச்சிருங்க. ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஆள் சிம்மம் சீனியர் சிட்டிசன்ஸை கூட நான் வந்து ஹோப் கொடுக்கல. நான் ஹோப் கொடுக்கல இன் சென்ஸ் எப்படின்னா, இதை ட்ரை பண்ணுங்கள், அது ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, வீடை பில்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியை நம்புங்க, இல்லை வந்து அவங்களுக்காக ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு என்னால் ஹோப் கொடுக்க முடியல. பட் நீங்கள் ரொம்ப குவைட்டாக காமாக உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் சௌக்கியமானு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என் இடத்துல நான் இருக்கேன், எனக்கு எல்லாம் சௌக்கியம்தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து நம்பினா தான் எனக்கு பிரச்சனை, பட் நான் யாரையும் நம்பலை, யாரும் டிபெண்ட் பண்ணல, ஐம் ஓகே அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிம்மம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப பாசிட்டிவாக சொல்ல முடியல. பட் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. பக்குவமாக ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலனே நிறைய பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாமல் இருக்காது, கண்டிப்பாக பொருந்தும். வெறும் ராசி அடிப்படையில் எடுத்தாலே அந்த எமோஷன்ஸ், அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கிறது கிளியராக பொருந்தும். இன்னும் உங்களுடைய லக்னத்தை மேட்ச் பண்ணி 2 வீடியோவாக நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொருந்தணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், புதுசாக பார்க்கலன்னு சொல்கிறேன். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி பொசிஷனோட காம்பினேஷன் எடுப்போம். ராசி என்பது உங்கள் மனசு, உங்கள் மனசு என்பது உங்கள் எமோஷன், உங்கள் எமோஷன் என்பது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த எமோஷனில் தான் கொடுக்கும். அண்ட் ராசி என்பது தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா நடைமுறை வாழ்க்கையும் நம்ம ராசி மூலியமாக தான் அனுபவிப்போம். ஆனால் லக்னம் என்பது தான் அது நிச்சயிக்கப்பட்ட விதி என்னன்றதை காமிக்கும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 4 months பார்த்தா தான் ஒரு அப்சர்வேஷன் கிளியராக புரியும். என்ன நடக்குது, நமக்கு என்ன மேட்ச் ஆகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதோட மெயினாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அந்த தசாபுக்தி என்னத்தை கிளியராக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 9 சனி தசையா, குரு தசையா, ராகு கேது தசையா, என்ன தசை நடக்குதுன்னு கிளியராக அப்சர்வ் பண்ணி அதை அந்த கிராஃபை கரெக்டாக பாருங்கள். அந்த பர்டிகுலர் பிளானட், அந்த தசா நடத்தக்கூடிய பர்டிகுலர் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து சரியாக இருக்கா, அது நல்ல பொசிஷனில் இருக்கா, அதிலிருந்து பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதை பாருங்கள். இதில் வந்து கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்குது, வக்ரகதி இருக்குது, ஷட்பல ஸ்கோர் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ தெளிவாக அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு என்னென்னா, ஹாரோஸ்கோப்புடைய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கமெண்ட்ஸில் படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஜெனினா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கூட ரீசனாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் வேலை செய்யுமா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பார்க்கறதுல நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சூரியனை பேஸ் பண்ணி தான் மற்ற கோளோட நகர்வு இருக்கும். சன்னோட லைட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் என்னுடைய இது தப்பு இல்லைன்னா நான் சொல்கிறேன், சூரியன்லேருந்து ஒளி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes, 12 minutes, 10 minutes, 3 minutes தான் ரீச் ஆகும். ஸோ அந்த சூரியனை ஒளியை உள் வாங்கி தான் இதெல்லாம் ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுலேருந்து தான் சந்திரன் அதோட இன்னும் ஒரு சின்ன பகுதி அதான் எமோஷனை கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சூரியன்னா சூரியனா ரூலர்னு அர்த்தம். இப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த நாட்டுடைய சட்டம் நம்ம நாட்டில் இருக்குமானா இருக்காது. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி யூனிவர்சல் லாவானா இருக்காது. ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்க? ஒரு ராஜா கொண்டு வரார். ராஜானா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர். அப்போது ஒரு கிங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு அதிபர்னு சொல்கிறோம், இல்லை பிரசிடென்ட்னு சொல்கிறோம், இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு உட்பட்டு தான் அந்த மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதான் ரீசன். அந்த நாட்டுக்கு உட்பட்ட ஒரு திட்டங்களுக்கு அந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரிசல்ட்ஸை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். யாருமே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணுங்கள். பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா என்னென்னா 12 ஹவுசஸ் இருக்குது. அந்த 12 ராசி கட்டம் என்பது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். அதை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் லைனாக இருக்கும். அதில் எந்தெந்த ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன பிளானட் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக படிக்க முடிஞ்சுதான் என்ன நட்சத்திரமில் பொசிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் தான் ரிசல்ட்டை காமிக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத இன்னொரு டீப்பாக ரிசல்ட்ஸை காமிக்கும். ஸோ இந்த ரீடிங்கோட இந்த ஹாரோஸ்கோப் நான் மந்த்லி கொடுக்குறத மேட்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றும் இந்த மாத பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் எவ்வளோ தூரம் அதை பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் காம்போ பண்ண சொல்லி கேட்டிங்க. மாத பலன் காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன்.
பட் மாத பலன் இந்த அளவுக்கு காம்போ போடுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ஸோட நான் வந்து கால்குலேஷனை போடணும். அது சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை த பெஸ்ட். மற்ற கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாத பலன் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மற்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களுக்கு பயன்படணும், அது சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீடை வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், லேட்டாக வந்து என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தா நல்லது. இந்த இப்போ சப்போஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது ஒரு தடவை முன்னாடி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணல, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, இது சரியான டைமா, எந்த நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், அது என்னைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். வாஸ்து, வீடு மெயின். வீடு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான், எப்போயும் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுங்கிறது உங்கள் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, அது ஃபேமிலி. ஸோ டோட்டலாகவே இந்த வாஸ்து மேப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துவில் போனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பாருங்கள். பார்த்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லை அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை உங்கள் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஆதரவு கொடுத்து தான் இருக்கீங்க. மியூச்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிரக பயிற்சிகளாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும். என்ன மனமார்ந்த பிரார்த்தனை எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.